ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரெட் மாஸ் கலர் பத்திகள் அந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் வந்து கலர் பத்திகள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஊருக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் வந்து கேட்க வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இவ்வளோ கலர் இருக்குது. நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 கலர் இருக்குது. இந்த 5 கலரில் ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் கலராகவும் இருக்கும். இது போகணுன்னா அடிஷன்னா இது கிளிட் ஆகும். அப்படியே நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் வந்து ரேட்லாம் எந்த மாதிரி, மினிமம் ரேட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மினிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலேருந்தே பற்றி இருக்குது. நம்மளுக்கு 20 பீஸ் வரும். ஒரு பாக்ஸாக 9 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணி. ஒரு பாக்ஸே வந்து 9 ருபீஸ் தானா? அப்படிங்களா? அப்போ 20 பீஸ் ஒரு பாக்ஸ்ன்றப்போ வெறும் 9 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்களா? பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா வரும். நீங்கள் இது வந்து டசன் எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டே வந்து 10 ரூபா தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குங்குளித்தை வச்சு மட்டும் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி சாம்பிராணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தூள், காங்கம், சாம்பிராணி எல்லாமே இது ஃபுல்லாக வெளியே இருக்கும் அவுட்டரில். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குங்குளி மட்டும் வச்சுருப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி எவ்வளோ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, குங்குளி வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த பூச்சி இது வராமல் இருக்கும். கலர் பற்றி வேணும் அப்படின்னா ஒரு டசனாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸோட ஒரு பீஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 8 ரூபா தான் வரும். இப்போ நீங்கள் இந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரு. இதில் பார்த்தீங்கன்னா இது டசனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட ஒரு பாக்ஸோட ரேட்டே வந்து ஒரு பீஸ் 8 ரூபா தான் வரும். சம்பால வராது. இது 1 கிலோ பாக்கெட்டு. இது பாக்கெட்டாக வாங்கிக்கலாம். இந்த ஃப்ளேவரை தான் நம்ம வந்து அந்த பாக்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணி வெளியில் எல்லாமே ரீட்டைல், ஹோல்சேல் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். பாக்ஸ் எடுக்கும்போது ரேட் என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? பாக்ஸ் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பாக்ஸ் 10 டசன் வரும், 120 பாக்ஸ் வரும். 33 ரூபா ரேட்டில் வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஹோல்சேல் நீங்கள் வரும்போது அதை கட்டில இன்னும் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்சேலாக நீங்கள் பல்க் ஆர்டராக நீங்கள் எடுத்திங்கன்னா ரேட் இன்னுமே சீப்பாக பண்ணி தரேன்னு என்னோட நம்பரை வந்து கான்டாக்ட் நம்பரை, இவர் நம்பரும் என்னோட நம்பரும் நாங்கள் கான்டாக்ட் நம்பரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, நம்மளோட சேனலில் வந்து உங்களோட கடை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட அபவுட் பேஜுக்கு போங்க. அபவுட் பேஜ் வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள டீட்டெயில். அப்புறம் வந்து கடைக்குள்ள வந்தாச்சு, கடையோட உரிமையாளர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். எந்த மாதிரி வெரைட்டிலாம் வச்சிருக்காங்க, டெலிவரிலாம் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் நாகராஜ். நாகராஜுங்களா சார்? ஓகேங்க. நம்மளோட கடை வந்து ரெட் மாஸ்ன்னு சொல்லிட்டு நேமில் வச்சுருக்கீங்க. ஸோ எதனால வந்து அந்த ரெட் மாஸ்ன்றது நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? ஸோ ரெட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து கலரு. ஸோ நம்ம வந்து என்னென்னா ஒரு வெரைட்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம ரெட் மாஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃப்ராக்ரன்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பண்ணுறோம். இதில் வந்து பத்தியிலே என்ன பண்ணோம்னா ரெட் மாஸ் கலர் அகர்பத்திகள் தான் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ரெட் மாஸ்ன்றது வந்து அந்த கலரை மென்ஷன் பண்ணுறக்காண்டி தான் இந்த ரெட் மாஸ்ன்னு வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே வந்து அந்த கலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி ஐட்டங்கள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. கரெக்டுங்களா? ஓகே ஓகே. இப்போ பத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது கலர்ஃபுல் பத்தி அந்த மாதிரி தான். பிளாக் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? கருப்பு பத்தி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட? இல்லை, நம்ம வந்து பிளாக் வந்து கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஃபுல்லாக வந்து கலரில் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து ஒரு பத்தி பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு ஸ்மெல் பண்ணி பண்ணுவோம். இப்போ ஒரு ஜாஸ்மின் அப்படின்னா நம்ம ஸ்மெல் பண்ணுவோம். ஒரு சாண்டல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மெல் பண்ணிட்டு இந்த சாண்டல் வேணும் அப்படிங்கப்போம். நம்ம இதில் அப்படி கிடையாது. சாண்டல் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருக்கும். ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அந்த உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் போட்டு கொடுத்துருவோம். இல்லை எங்களுக்கு ரோஸ் பற்றி வேணும் அப்படின்னா ரோஸ் கலரில் பார்த்தோன்னே. ஸோ நம்மளோட ஒரு விசிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலரில் வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னே இது இந்த ஃப்ளேவர்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து நல்லா ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா பண்ணுறோம். நல்லா. ஸோ இப்போ சாண்டில் பற்றி அந்த மாதிரி எடுத்தாலுமே நீங்கள் உங்களோட அந்த அட்டை பாக்ஸ்லையுமே அந்த சாண்டிலுக்கு உண்டான இமேஜ் அந்த இதில் வந்துடும். ஸ்மெல்லுமே அந்த சாண்டிலுக்கு உண்டான ஸ்மெல்லு வரும். ஸோ ஓவராலாக வந்து கலரும் ஸ்மெல்லுமே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து சாண்டில் தான் அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? நம்ம இதில் வந்து பிளாக்னா ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஸ்மெல் பண்ணால் நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா பாக்ஸ்லேயும் வந்து நம்ம என்னென்ன கலர் போடுறோம் அப்படின்னு நம்மளோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி அதுக்கான நேமே நம்ம வந்து அதில் நல்லா வியூ ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் கப்பு சாம்பிராணி பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணுறோம். இப்போ ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா ரேட்லேருந்து 1000 சம்திங்கு 3000 வரைக்கும் இருக்குது. இது வந்து நம்ம வந்து எங்களுக்கு இது வந்து 10 கிலோ பாரு. இது வந்து எங்களுக்கு 10 கிலோ பாராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு 100 கிராம் வேணும், 200 கிராம் வேணும் அப்படின்னாலும் ரீட்டைல்னாலும் நம்ம ரீட்டைலிங்க இருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் வந்து ரேட்லாம் எந்த மாதிரி, மினிமம் ரேட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மினிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலேருந்தே பற்றி இருக்குது. நம்மளுக்கு 2 ரூபாயிலேருந்தே வந்து மினிமமாக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு 2 ரூபாய் பற்றி பொருத்தணும் அப்படின்னா 2 ரூபாயிலேருந்தே பற்றி வாங்கிட்டு போகலாம். அதை வந்து பற்றிக்கலாம்.
ஸோ 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து கருப்பத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கலர் பத்தி வேணும் அப்படின்னா ஒரு டசனாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸோட ஒரு பீஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 8 ரூபா தான் வரும். இப்போ நீங்கள் இந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவரு. இதில் பார்த்தீங்கன்னா இது டசனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட ஒரு பாக்ஸோட ரேட்டே வந்து ஒரு பீஸ் 8 ரூபா தான் வரும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கருப்பத்தியே வாங்குறீங்க ஒரு பாக்ஸில் போட்டு வாங்கினாலும் இன்றைக்கி 10 ரூபா வருது. இப்போ இது வந்து கருப்பத்தியா கலர் பத்தியா? இது வந்து கலர் பத்தி சார். கலர் பத்தியே நீங்கள் அந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. டசனே இந்த ரேட்டு கொடுக்கும்போது அது ஒரு பீஸ் ரேட்டு 8 ரூபா தான் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெட் மார்ஸ் ஃப்ளோரான்னு ஒரு பற்றி போடுறோம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா வரும். நீங்கள் இது வந்து டசன் எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டே வந்து 10 ரூபா தான் வரும். ஸோ இது ஃப்ளோரா பற்றிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளோரா கிங்குன்னு இருக்குது, ஃப்ளோரா திருமலான் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளோரா ஜவ்வாது இருக்குது, ஃப்ளோரா சாண்டல் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோராலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது எப்படின்னா ஈரப்பத்தியில் வந்து நம்ம ஃப்ளோரா பவுடரை அதில் வந்து நினச்சி எடுத்து ஸோ அது மூலமாக பண்ணுறது. ரேட்டு எப்படி? ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பாக்ஸோட பீஸ் வந்து 10 ரூபா தான் வரும். வெறும் 10 ரூபா தான் வரும். எம்ஆர்பி பார்க்கும்போது 22 ரூபா வரைக்கும். ஆமாம், 22 ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹோல்சேலில் வந்து நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு டசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸோட பீஸோட ரேட் வந்து 10 ரூபா தான் வரும். ஆமாம், மினிமமான ரேட்டில் தான் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். வேறு என்ன ப்ராடக்ட் சார்? ஸோ வேறு என்ன ப்ராடக்ட்? இதில் வந்து சம்பான்னு ஒரு ஃப்ளேவர் பண்ணுறோம். ரெட் மார்ஸ் சம்பான்னு வரும். இந்த ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் பத்தி. ஸோ இந்த சம்பாவுக்கு நம்ம ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் டச்ன்ற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த சம்பா ஃப்ளேவர் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து கலரில் வந்துடும் எல்லாமே. ஆமாம், கலரில் வந்துடும். ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சாண்டல். நம்ம சாண்டல் எப்போயுமே நார்மலாக கேள்விப்பட்டது தான். ஒரு பிளாக் பத்தியில் சாண்டல் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இது சாண்டல் கலர்லேயே வந்துடும், சாண்டலோட ஸ்மெல்லும் வரும், நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக வாங்கிட்டு இது ஒரு பீஸாக எடுத்தீங்க அப்படின்னா 8 ரூபா தான் வரும் உங்களுக்கு. ஆமாம், சாண்டலோட இதுவுமே வந்து 8 ருபீஸில் கொடுக்குறோம். ஆமாம், 8 ருபீஸோட கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம், நம்ம கம்மியான ரேட், அதாவது எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் யூஸ் பண்ணணும். ஆமாம், ஒரு ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, ஒரு விசிபிளுக்கு ஒரு கலராக இருந்தாலும் சரி. ஸோ எல்லா பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறக்காக நம்ம வந்து எல்லோரும் பிளாக்ல கொடுக்குறப்ப நம்ம கலரில் இந்த சீப் அண்ட் பெஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். சாண்டலு, ஜாஸ்மின், சம்பா, ரோஸ் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம வந்து என்னென்ன கலரில் சொல்லியிருந்தோம், இந்தந்த கலரில் வந்துருந்தோன்னே. ஸோ அந்த கலர்லாம் நம்ம இப்போ நேரடியாக பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட்டாகவும் வாங்கிட்டு போகிறாங்க எங்கிட்ட. ஸோ இந்த கலர் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து 1 கிலோ பாக்கெட்டாகவும் இது பண்ணுறோம். இந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்ம ஜாஸ்மினில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஜாஸ்மினில் வர்றது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். இந்த ஒரு ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு, க்ரீனில் வந்துடும். இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில். ஆமாம், இது வந்து ஜாஸ்மின். ஒரு பற்றியுமே ஒரு கலர் டிஃப்ரெண்ட் வேறு ஆகும். கண்டிப்பாக இந்த ஜாஸ்மின்னால இந்த க்ரீன் கலரில் நம்ம ஜாஸ்மினில் கொடுத்துறோம். நம்ம வந்து இப்போ ரெட் மார்னிங்னு ஒரு ரெட் மார்ஸ் ரெட் மார்னிங்னு ஒரு காமிச்சோம். அதில் வந்து ரோஸ் பற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் தான். இது வந்து ரோஸ் ஸ்மெல்லும் வந்துடும், ப்ளஸ் வந்து ரோஸ் கலரில் வந்து இது வந்து அந்த கலர் பற்றிலாம் உள்ள வந்துடும். சாண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டல் கலர்லேயே வந்துடும். சில பேர் பிளாக்ல தான் ஃபஸ்ட்டு சாண்டல் போட்டிருப்பாங்க, சாண்டல் கலர்லேயே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மெல் பாருங்களே, உண்மையிலே நல்லா இருக்குது ஸ்மெல்லு. ஸோ ஸ்மெல் வந்து இந்த மாதிரி நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் வந்து சம்பாவில் வர்றது. இது 1 கிலோ பாக்கெட்டு, இது பாக்கெட்டாக வாங்கிக்கலாம். இந்த ஃப்ளேவரை தான் நம்ம வந்து அந்த பாக்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணி வெளியில் எல்லாமே ரீட்டைல், ஹோல்சேல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் பற்றி பார்த்துருந்தோம், கிலோ கணக்கில் பார்த்துருந்தோம். அது போக நம்ம ரெட் மார்ஸ் பிராண்டில் பாக்ஸ் போட்டு டசன் கணக்கிலே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட ஹை குவாலிட்டி இது அடுத்த வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ கலர் இருக்குது. நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 கலர் இருக்குது. இந்த 5 கலரில் ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் கலராகவும் இருக்கும். இது போக என்னன்னா அடிஷன்னா இது கிளிட் ஆகும். அப்படியே நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி மின்னும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து எங்கேயுமே கிடைக்கும். இதை வந்து நம்மளும் லூஸ்லேயே நம்ம வந்து இதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிலையுமே 100 கிராம் பாக்கெட்டு. ஸோ இந்த பாக்கெட்டே வந்து நம்ம இங்கனக்குள்ளே ரீட்டைலில் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடிஷ்னல்னால் என்னென்னா இதில் வந்து நல்லா பற்றி வந்து நல்லா மின்னும், கிளிட்டர் ஆகும். சரி, ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் பத்தியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பத்தி தவிர்த்து வேறு என்ன கடலில் வச்சுருக்கீங்க? வேறு நம்ம ஹோல்சேல் வந்து அதிகமாக பண்ணுறது பற்றி பண்ணியிருந்தப்போ சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இது வந்து அவுட் சைட் மார்க்கெட் நம்ம எல்லாமே அது வந்து ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கப்பு சாம்பிராணி இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு குங்குளியத்தை வச்சு மட்டும் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி சாம்பிராணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தூள், காங்கும், சாம்பிராணி எல்லாமே இது ஃபுல்லாக வெளியே இருக்கும் அவுட்டரில். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குங்குளியம் மட்டும் வச்சுருப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி எவ்வளோ யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, குங்குளியம் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த பூச்சி இது வராமல் இருக்கிறதுக்கும், அப்புறமேட்டு இந்த குளிச்சுட்டு வந்தோம்னா மண்டலில் நீர் கோர்க்காமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குங்குளியம் தான் வந்து போட்டு இந்த புகையை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக கொண்டு வரதுக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குங்குளியத்தை மட்டும் வச்சு பண்ணுறோம்.
கொடுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாகவும் நல்லா இதாகவும் மக்களுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கும் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்குமே ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதோட ரேட்டு எப்படி வரும்? இப்போ ரீட்டெயிலாக பார்க்கும்போது சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி கொடுப்பீங்க, பாக்ஸாக எடுக்கும்போது ரேட் என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? பாக்ஸாக எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பாக்ஸ் 10 டசன் வரும், 120 பாக்ஸ் வரும். 33 ரூபா ரேட்டில் வந்து நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. 75 ருபீஸ் எம்ஆர்பி நீங்கள் எந்த ரேட்டு கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து அதான் ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா கொடுக்குறோம். ஒரு காட்டன் பாக்ஸ் தான் 33 ரூபா ரேட்டில் கொடுக்குறோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 40 ருபீஸ் 40 ரூபா ரேஞ்சு இங்கே ரீட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பாக்ஸ் 25 பீஸ் வரும். இது 25 பீஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். 50 ரூபா மாதிரி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ரூல்ஸ்லையும் இது பண்ணிக்கலாம். ஆனால் ரூல்ஸில் வந்து குங்குலியம் வராது, குங்குலியம் பிராண்டட் மட்டும்தான் வரும். ஸோ கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கும்போது அதோட ரேட்டு எந்த மாதிரி சார்? ஹோல்சேல் ரேட்டு எப்படி கொடுக்குறீங்க? வெளியில் நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12 ரூபா 13 ரூபா இல்லை 15 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஹோல்சேலில் வந்து 9 ருபீஸ் தான் வரும். ஆமாம், அதுவும் நம்மளை வந்து ஒரு காட்டன் பாக்ஸாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ரீட்டெயிலாக வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு பீஸ் பார்க்கும்போது இதில் வந்து 20 பீஸ் வரும். இந்த மாதிரி இதான் நம்மளோட கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது வந்து இதுவும் ரொம்ப அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணி வர்றது தான். இது வந்து இந்த ஒரு பீஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே 20 பீஸ் வரும். ஒரு பாக்ஸாக 9 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணி. ஓ, ஒரு பாக்ஸே வந்து 9 ருபீஸ் தானா? ஓ அப்படிங்களா? அப்போ 20 பீஸ் ஒரு பாக்ஸுன்றப்போ வெறும் 9 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ கேட்டிருப்பீங்க ஒரு பாக்ஸாகவே வந்து 9 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்களா? அப்போ நம்ம கையில் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாக்ஸுக்கு வந்து 20 பீஸ் வந்து கணக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்சேலாக கூட நீங்கள் இதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட நம்பரு, இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே வந்து நம்ம வழக்கமாக சேனலில் கொடுக்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எடுத்து நீங்கள் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியிலுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே. ரேட்டுமே ரொம்ப 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 சீப்பாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாக வேணுமாலும் நீங்கள் ரீட்டெயிலாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரீட்டெயிலில் 9 ருபீஸ் பண்ணோம். ஹோல்சேலில் என்ன நம்ம டசனாக எடுக்கிறாங்க, நிறையா எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம 8 ரூபா ரேட்டு கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த பாக்ஸ். ஸோ இந்த 9 ருபீஸ்ன்றது வந்து ரீட்டெயிலில் தான் சொல்லியிருக்காங்க. ஹோல்சேல் நீங்கள் வரும்போது அதை கட்டில இந்த ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல்சேலாக நீங்கள் பல்க் ஆர்டராக நீங்கள் எடுத்திங்கன்னா ரேட் இன்னுமே சீப்பாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன சார் நம்ம? ஸோ இது போக நம்ம வந்து அடிஷ்னலாக பன்னீர் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் ஒரு காட்டன் பாக்ஸு, ஒரு டசனு இதெல்லாம் வந்து வெளியில் அனுப்புகிறோம், உள்ள எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரீட்டெயில்னு பார்க்கும்போது ரீட்டெயிலில் வந்து நம்ம வந்து பன்னீர் பண்ணுறோம். பன்னீர் நம்மளே தயாரித்து நம்ம இங்கே ரீட்டெயிலில் கொடுக்குறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், தசாங்கம், குங்குலியம், அப்புறம் வந்து அபிஷேக பன்னீர்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அந்த ஐட்டம் பண்ணுறோம். அப்போ திருமஞ்சன பொடின்னு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அபிஷேகத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பூஜை ஐட்டம் சம்மந்தமான எல்லா விதமான இதுவும் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை போக புணுக்கு, அரக்கஜா, ஸோ எல்லாமே நம்ம இங்கேருந்து வந்து ரீட்டெயிலாக வந்து எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஐட்டமே வந்து நீங்கள் ஹேண்ட்மேடாகவே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து எங்கே சார் இருக்குது? எங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ரீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம்ல. இது போக குடோன் வந்து நம்ம வந்து 2 இடத்துல போட்டிருக்கோம். ஜீவா நகர், மதுரை ஜீவா நகர்லையும் போட்டிருக்கோம், பழங்கானத்தம். ஆமாம், 2 இடத்துல வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆமாம், பழங்கானத்தில் வந்து நம்ம வந்து அங்கே வந்து எல்லாமே, அதாவது குடோன் ஒரு இடத்துல போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி பழங்கானத்தில் பேக்கிங் ஆகுது. பேக்கிங் ஆகி நம்மளுக்கு வந்து அங்கேருந்து சப்ளை ஆகுது. ரீட்டெயிலுக்காக இங்கே நம்ம ஷாப் வச்சுருக்கோம். ஓகே விவாஸ், இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சார், இப்போ நம்மளோட சேனல் வியூவர்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்க நம்ம சேனலில் பெரும்பாலான பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இப்போ வரைக்கும் ஓவரால் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து விருப்பம் இருக்குது, நான் வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, இல்லை நான் அவுட் சைடில் வந்து நான் மார்க்கெட்டிங் போகிறேன், நான் இந்த உங்களோட ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறேன், உங்களோட பிராண்டிங்கை நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்ஷிப் மாதிரி எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட நம்பரை வந்து காண்டாக்ட் நம்பரை, இவர் நம்பரும் என்னோட நம்பரும் நாங்கள் காண்டாக்ட் நம்பரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்ஷிப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஒரு பிராண்டிங்லேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும், நாங்கள் எடுத்து இதை வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன நீடு, எந்தெந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியும், எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் இடத்துல ரீச் ஆகும், அப்படி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். எங்களோட பிராண்டிங்கை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே ஓகே விவாஸ், இப்போ இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இதோட அட்ரஸ்ஸு, மேப்பு, கான்டாக்ட் லிங்க்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ
தேங்க்யூ ஸோ மச்.